மாமா என்னம்மா நீங்க கல்யாணம் முதல்ல பிறந்து வீட்டுக்கு போற போன வந்தேன்னு உடனே வந்துட்டேன். இன்னொரு நாள் வரோன்னு சொல்லிட்டு தான் மாமா வந்தோம். அப்படி என்னம்மா இங்க அவசரம்? மாமா அதெல்லாம் விடுங்க, கேக்க சாப்பிடுங்க. கேக்கா? கொஞ்சமா சாப்பிட்றேன். கேக் நல்லா இருக்கு. வெல்வெட் கேக் மாமா, அவரே பார்த்து ஆர்டர் பண்ணாரு. அப்படியா? அதெல்லாம் சரி. இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே, அங்க இருக்கிறவங்களோட முகம் கொடுத்து பேசுறீங்களா இல்லையா ரெண்டு பேரும்? அதை ஏன் கேக்குறீங்க? ஆட்டம் பாட்டோன்னு ஒரே கொண்டாட்டம் தான். அப்படியா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரமு எனக்கு போன் பண்ணாமா, டேய் நாகராஜன் எப்படி இருப்பானு பயந்துகிட்டே இருந்துட்டா. ஆனா எங்க வந்து எல்லாரோடையும் கலகலன்னு பேசுனதை பார்த்தா வேதவல்லி உங்க வீட்டுல இப்படி சந்தோஷமா இருக்குன்னு எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அவ முகத்துல சந்தோஷம் பார்த்தோன்னு எங்களுக்கு எல்லாருமே சந்தோஷம்டானா. அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். போமா ரூமுக்கு போ. இந்தாங்க கேக். நீங்க சாப்பிடுங்கம்மா. அதெல்லாம் இல்ல, அப்பா உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பேக் பண்ணிருக்காரு. ஃபுல்லா சாப்பிடுங்க. அப்படியா? அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உன் மாமனார் கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணிருப்பாரு. இல்ல, ஆல்ரெடி எங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க வீட்ல நான் சொன்ன மாதிரியே நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸும் வேணாம் ஒன்றும் வேணாம். இந்த பாருங்க, இன்னொரு வாட்டி நீங்க ஏதாவது சொல்லி உங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போற வேலைலாம் வச்சுக்காதீங்க. கடுப்பா இருக்குது. எனக்கு உங்களையே பிடிக்கல, உங்க வீட்டில் இருக்கவங்க மட்டும் என்ன பிடிச்சிடுவா போதே. இந்த பாருங்க, உங்க வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னு பிளான் பண்ணீங்கன்னா முன்கூட்டி என்கிட்ட சொல்லிடணும். நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி எஸ் ஆயிடுவேன். இப்படி கட்சி நேரத்தில் கோத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காண்டாயிடுவேன். ஆமா, என்ன உங்க அப்பா அம்மா ஓவர் என்னமோ மாப்பிள்ள ஃபீல் பண்ணுங்கிறாங்க. ஐயா, எனக்கு இதெல்லாம் முடியவே முடியாது. சொல்லி வைங்க, ஐ டோன்ட் லைக் இட். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா